எப்படி இருக்கு? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! வெல்கம் நல்லா டூ இருக்கா? தாட்ஸ் வியூ. நம்ம இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான் போட போறோம். நம்ம குக்கிங் வீடியோல என்ன பண்ண போறோம்னா, சிக்கன் கட்லெட் தான் பண்ண போறோம். ஒரு 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த சிக்கன நல்லா க்ளீன் பண்ணிட்டு, உப்பு, மஞ்சள்தூள் போட்டு ஒரு கடாயில வச்சு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ வரும். இதையும் நீங்க தனியா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு 2த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கையால மேஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதில ஆட் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை நீங்கள் பொடியாக க்ளீன் பண்ணிவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனையுமே வந்து பார்த்திங்கன்னா கையால் நீங்கள் அப்படியே பசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி புட்டு புட்டுறாக வந்துடும், புட்டு மாதிரி வரும். இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கடல மாவு, பெப்பர் தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1 1/2 ஸ்பூனுக்கு மேலே எடுக்காதீங்க. ஓகேவா? பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் பிரெட் க்ரம்ஸ் நான் வீட்டில் இருந்ததை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது எல்லாமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட்லெட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் அந்த உருளைக்கிழங்குல ஆட் பண்ணிக்கிறேன். அண்டு சிக்கனையுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து எனக்கு இது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் சிக்கன் கட்லெட்டாக யூஸ் பண்ணலாம், பர்கருக்கு பேட்டியாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோமோஸ், இதுலேயே நீங்கள் மோமோஸ் ட்ரை பண்ணலாம். சமோசாஸ்ல கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃப்பை ஆட் பண்ணி நீங்கள் சமோசாஸ் செய்யலாம். எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன் ரெசிபி. இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, இதை இந்த 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 மசாலா மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. செம்ம சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போடுங்க, பழசு வேண்டாம். இல்லை நீங்கள் வீட்டில் எடுத்து வச்சுருக்கிறது வேண்டாம், கடையில் விற்கிறதுலாம் போடாதீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது இன்னும் டேஸ்ட் அரோமாலாம் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதையும் ஒன்று விடாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள்கிட்ட சாட் மசாலா இருக்குது, கரம் மசாலா இருக்குது, சிக்கன் பவுட்ரு இருக்குது, இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அது இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு ஹாஃப்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. அதே மாதிரி 2 முட்டை வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நீங்கள் நல்லா அடித்து பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி முட்டை உடச்சி போடும்போது என்ன ஆகும்னாக்கா இந்த மாதிரி தோல் வந்து அதில் பட்டு விழுந்துடும் இல்லையா, நமக்கு தெரியாது, நம்ம கையில் எடுக்கும்போது வராது. அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியில் நினச்சிட்டு கையை நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த தோல் மேலே கை வச்சு எடுத்துக்கும் போது அந்த ஓடு வந்துடும், முட்டையோட ஓடு நம்ம கையில் வந்துடும். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் சீஸ் பாலாக கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். சீஸ் பால் நடுவில் சீஸ் மட்டும் வச்சுட்டு சீஸ் பாலாகவும் ரவுண்டாக பிடிச்சிட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம். நீங்கள் இந்த ஒரு மசாலாவையே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 முட்டை அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு தடவை நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு நம்ம இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி பரட்டி அந்த பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, இது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் 15 to 20 days வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி கூட உங்களுக்கு தேவையான டைமில் கெஸ்ட்டு வரும்போது அப்போது கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சாப்பிட்ணும் தோணும்போது, இல்லை ஸ்நாக்ஸ் எதுனா இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும்போது அப்போது நீங்கள் இதை நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை இந்த பேட்டியை ரெடி பண்ணி இந்த மசாலாவை ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமோசா ஷீட் இருக்குது, இல்லை சீஸ் பால்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்ணும், அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, இந்த ஒரு மசாலா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல் இன் ஒன் சூப்பராக செட் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப கொதிக்கக்கூடாது, எண்ணெய் மீடியமாகவும் இருக்குது, மீடியமாக இருக்கணும், ரொம்ப சட்டிலாகவும் இருக்கக்கூடாது. நார்மலான ஹீட்டில் நீங்கள் அழகாக பொரிச்சு எடுத்திங்கன்னா பொன்னிறமாக சூப்பராக வரும். இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால பயங்கர கிறிஸ்பாக சூப்பராக வரும். நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சாப்பிட அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. சூப்பர் டேஸ்ட். நான் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து சும்மா சொல்லலை, நிஜமாகவே இது நான் ஃபஸ்ட் டைம் கட்லெட், அதுவும் சிக்கன் கட்லெட் நான் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். செம்ம டேஸ்டியாக வந்துச்சு. எங்கள் வீட்டில் சரி மழைங்க, வெளியில் செம்மையாக மழை பொழுந்து கட்டுது. இந்த மழை டைமில் இதை சுட சுட இதை நான் டின்னராகவே வச்சிட்டேன். எல்லாருமே ஒரு 4 நாள் சாப்பிட்டாங்க, வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன், பட் எல்லாமே இது டின்னராகவே முடிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு
இதை ரெடி பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. டக்குன்னு தான் யோசித்தோம், டக்குன்னு செஞ்சோம். ஸோ இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு. டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். நான் இது வந்து பார்த்திங்கன்னா நிறையவே செஞ்சு நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கிட்டேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை சமோசா இன்றைக்கி வந்து நம்ம கட்லெட்டாக செஞ்சோம், நாளைக்கு வந்து நான் இது பர்கரில் பேட்டியாக கூட ரெடி பண்ணிக்குவேன். பேட்டி பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் துவைச்சோ இல்லை வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டோ நீங்கள் செய்ய வேண்டாம். இப்போ பாருங்களேன், அப்படியே நீங்கள் வந்து பேனில் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் பர்கரில் வச்சுக்கலாம். இந்த ஏஎஸ்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ஒரு ஃபீலில் நான் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் அதான் சரியாக வரல. பட் மைல்டாக வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பாக, உள்ளே நல்லா வந்து ஜூஸியாக, செம்ம சூடாக, சாப்பிட செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் வீடியோ போட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ நான் இதை ஹஸ்பண்ட் கிட்டே கொடுக்குறேன். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்க, இருந்தாலும் ஃபுல் ரியாக்ஷன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள். சிக்கன் கட்லெட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் தெரியுதில்ல? அவர் சாப்பிட்றாரு, எனக்கு தெரியும். நிஜமாவா? நல்லா இருக்கா? டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்கா? தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.